கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் கர்த்தருக்குள் அன்பான என் தேவ ஜனங்களே, இந்த நாளில் கிருபையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். கிருபை என்பது சகல விதத்திலும் நமக்கு நன்மை செய்யக்கூடியது. கிருபை என்பது நம்முடைய ஜீவனோடு காக்கக்கூடியது. கிருபை என்பது நமக்கு வேண்டிய எல்லா விதமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. இந்த நாளில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பதும் அவர் கிருபை என்று. அதே போல வேதம் தெளிவாய் நமக்கு சொல்கிறது, என் பாதங்கள் சரிக்கினது பொழுது அவர் கிருபை தாங்கினது என்று. இந்த கிருபை இல்லை என்றால் இந்த நாளில் நாம் இந்த பூமியில் இருக்க முடியாது. மேலும் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளில் ஆண்டவருடைய வேத வார்த்தையின் பிரகாரம் நாம் வாழ்கிற நாட்களே கிருபை நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையை ஒரு மனிதன் இழந்து போவான் என்றும் வேதம் நம்மை பார்த்து சொல்கிறது. ஒரு கிருபையை ஒரு மனிதன் எப்பொழுது இழப்பான் என்றால், கர்த்தருக்கு அவன் பிரியமில்லாமல் நடக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு தன்னுடைய செவிகளை சாய்க்காத போது, கர்த்தர் சொல்லி இருந்தும் அதை தன்னுடைய செவிகளில் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவன் இருதயம் கடினப்படுகிறது நிமித்தம் அவன் கிருபையை இழந்து போகிறான். வேதத்தில் இன்னொரு வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று. என் கர்த்தருக்குள் அன்பான என் தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மை நாசமடையும்படியாய், நாம் கெட்டு போகும்படியாய் அவர் விரும்புகிற தெய்வம் அல்ல. அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, ஒரு மனிதன் எப்பொழுது கிருபையை இழந்து போவான் என்றால், யோனாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை என்பது கர்த்தருக்கும் நமக்கும் பிரிவினையை உண்டாக்கக்கூடியது. பொய்யான மாயை என்பது உலகத்தின் சிநேகத்தை குறிக்கும். பொய்யான மாயை என்பது உலகத்தில் வரக்கூடிய ஆசைகளை குறிக்கும். பொய்யான மாயை என்பது நமக்கும் தேவனுக்கும் எப்பொழுதுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பு கரெக்டான முறையில் இருக்காது. ஆகவே என் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பொய்யான மாயையை விட்டு விடுங்க. இந்த உலகம் என்பது நமக்கு கிருபையான காரியங்களை நமக்கு செய்யும் என்று நினைக்காதீர்கள். உலகத்தில் உங்களுக்கு பாடுகள், கஷ்டங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தயவு செய்து பொய்யான மாயை விட்டுவிடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் நன்மைகளை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.